என்ன பண்றதுன்னு தெரியல. பொண்ணை கட்டி குத்துட்டு ரொம்ப இம்சப்படுறதாக்குது. நான் நிம்மதி இல்லாம என் பொண்ணு டெய்லியும் வந்து அழுந்து நிக்குது. இது போது பாரு, இதால தான் அவ்வளோ சண்டையோ புருஷன் பொண்டாட்டிக்கு 2 பேருக்கும் இதால தான் சண்டே. வீட்டை குடும்பத்தையே கழிச்சிடும். இது என்னக்கா பேசிருக்கிறீங்க? நீங்க சந்தில சிந்து பாடின்னு இருக்கிறீங்க. நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தப்பா நினைச்சு நீங்க எடுத்து பேசாதீங்க அக்கா. என்ன நினைச்சுக்கிறீங்க? என்ன அது ஃப்ரெண்ட்ஷிப்பா? இது ஃப்ரெண்ட்ஷிப்பா? நான் நம்பணுமா அது? என் பொண்ணு டெய்லியா அழுது நிக்கிறா. என்னதான் நினைச்சுக்கிற நீ? இப்ப என்னத்துக்கு போய் நிக்கிற? நகை ஒரு வாட்டி தான் வாங்க, 10 வாட்டி வாங்குவாங்களா நகை? அவங்க மாமியார சொல்லணும். ஆனந்த ஆனந்தன் கூப்பிடாத, வேற என்னன்னு கூப்பிடுறது நானு? சாந்தாக்கா, ஏன் அனுஷ்கா அப்படி கத்தின்க்குது லப 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 லபன்னு? ஏமா அப்படி கத்தின்க்கிற அவ்வளவு ஜோரா? பார் சாந்தாக்கா, வேலைக்கு போயிட்டு வந்துருக்கிறேன். உன் சம்பந்தி என்ன வலிய சண்டை வாங்கின்னு இருக்கிறா. ஏன்னா இதெல்லாம் நல்லா இருக்குதாக்கா? ஏன்னா அந்த மாதிரி சாக்கெட்ல பேசுறீங்க. ஏன் அப்படி பேசுற? என் வீட்டுக்கு ஒருத்தர் கூட வரக்கூடாதுன்றே. உனக்கு நல்ல எண்ணம் இல்லை. எப்ப பார் கெட்ட எண்ணத்தை வச்சுனே இருக்காத. ஏன் அப்படி எல்லாம் பண்ணின்னு சொல்லு. உன் பொண்ணை வேணும்னா ஒரு வாரம் கூட்டினு வந்து வச்சுக்கோ. என் வீட்டுக்கு யார் வராங்க யார் போறாங்கன்னு இங்க உட்காந்து பார்த்து நீரு. இல்ல நீ ஒன்னு கேக்குறேன். சின்ன கோழி கூவிந்த பெரிய கோழி வந்துட்டியா? அவ்வளோ கதை பேசுது. அது எப்ப 10 நடையா நடந்துனுக்குது வீட்டுக்கு. அதுக்கும் என் பொண்ணு டெய்லி அழுகுது. அது தெரியாதா உனக்கு? புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு எவ்வளவு சண்டை ஆகுது? இங்க வா பார்வதி, எத்தனை வாட்டி சண்டை இருக்குது. நீ எதனா சொல்றியா? உங்க மாமாட்ட சொன்னா தானே இங்க வந்து ஓன் ஒப்பேரி வைக்கிற வீட்டுல வந்து. அவ சொல்லதுக்கு முன்னே எல்லாம் நீயே சொல்லிடுவ மாரிக்குது. அவ லூரா லூரா அன்னைக்குன்னு. உனக்கு தெரியாத ஒரு தாய் தானே. யார் வீட்டுக்கு வந்தாலே அப்படித்தான் பேசிருப்பியா? அப்படியெல்லாம் பேசுறல வச்சுக்காது. பெரிய அண்டர்டேக்கர் மாரி நீ நின்னுக்கிற. அப்படியே பிதிக்குன்னு பொண்ணை பெற்றுக்கிட்டா நாக்கு உள்ள வச்சு பேசு. வெளியே வச்சு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்காத. வாழ்ற பொண்ணு தாயாருக்கு எடுக்கிற மாரி. நிவா அனுஷ்கா எப்படி கூட காப்பி போட்டாரு. எல்லாம் கேட்டுக்கணும். வா வீட்டுக்கு நிம்மதியா இருக்குல ஒரு வாய்ப்பு. நீ போ.